ஈஸ்ட் தாம்பரம், சேலையூர், திருவஞ்சேரி, அஸ்தினாபுரம், சிட்லப்பாக்கம், நம்ம செம்பாக்கம், மேடவாக்கம் இந்த கார்டரில் நீங்கள் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ்க்கு அப்படியே பேரலாக இருக்கக்கூடிய ரோட்டில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. அன்பாக்சிங் வீடியோ பை இன்ஜினியர் வசந்த். ஆமாம், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அம்மாக்களுக்கு இந்த கிச்சன் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த ஃபினிஷ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கிரானைட் கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட ரெக்யர்மெண்ட்டை கண்டிப்பாக இது பூர்த்தி பண்ணுற விதமாக அமையும் நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரமில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஈஸ்ட் தாம்பரமில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிஸோடு இருக்கிற மாதிரி ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்வில்லா ப்ராஜெக்ட். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பேரான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் தாங்க. ப்ராஜெக்டோட ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பும்போதே பார்த்தேன். ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா இருக்குது, நல்லா மாடர்ன் டிசைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து வந்திருந்தேன். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம், சேலையூரை அடுத்த திருவஞ்சேரியில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரத் லா காலேஜ் இருக்குது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, க்ளோஸ் டு சைத்தன்யா ஸ்கூல். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடார். இது நம்ம கேம்ப் ரோட், அதாவது தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் கேம்ப் ரோட் சிக்னல் இருந்து நம்ம பெருங்குளத்தூர் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு 4 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 4 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டட் ரோடில் இருக்கக்கூடிய தான் திருவஞ்சேரி. அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 மீட்டர்ஸ் தான் அந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ்க்கு அப்படியே பேரலாக இருக்கக்கூடிய ரோட்டில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. பக்கத்து ஸ்ட்ரீட் அப்படியே பேரல், ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப் ரோட்டில் புதுசாக மேக்ஸ் ஷோரூம் திறந்தாங்க இல்லையா, அந்த மேக்ஸ் ஷோரூமுக்கு எக்ஸாக்டாக பேக் சைடில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்டு டெட் எண்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பாசஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறதும் இவங்களோட ப்ராஜெக்ட் தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டக்குன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். எஸ்எஸ்எம் இருக்குது, ஃபிட்ஜி இருக்குது. காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பாரத் லா காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தேவைகளுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடையில் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே பாரத் நிறைய பேருக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாரத் இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது. நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடார் நல்ல க்ரோத் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க இத்தனை நாளாக. பேலன்ஸ் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கம்ப்ளீட் பண்ணி பேலன்ஸ் பெண்டிங் இருந்தது இல்லையா, இப்போ அந்த ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கம்பெனி ஐடிஎஸில் வேலை பார்க்குறீங்க, அசஞ்சலில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு ரோடெலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த கார்டில் இன்னும் நல்ல க்ரோத் இருக்கும். அதை வச்சு தான் ஆல்ரெடி இந்த இடம் நல்ல க்ரோத்து. சரிங்களா, இது தெரியாத என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க தெரிஞ்சுக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை அவங்க குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்களில் ஒன்றா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட ஆர்விலே ப்ராஜெக்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30 சென்ட் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வீடு வீதம், மொத்தம் 30 வீடு இருக்குங்க. ஒரு ஃப்ளோருக்கு 6 வீடு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 3 BHK, 2 2.5 BHK. ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2.5 BHK ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங், 3 BHK வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் அவைலபிள் இருக்குது. 2.5 BHK சைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 1121 ஸ்கொயர் ஃபீட் ஒரு யூனிட்டும், 1122 ஸ்கொயர் ஃபீட் ஒரு யூனிட்டும், ரெண்டே வேரியன்ட் தான் இருக்குது. 3 BHK வந்து பார்த்திங்கன்னா 1278 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1374 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குது. முக்கியமான விஷயம் இவங்க எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பெட் ஏரியா 75% இருக்குது வசந்த். இதை நீங்கள் அழுத்தம் திருத்தமாகவே சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் 35%. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ தாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் நான் கவனிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா பேரளவில் நிறைய பேர் வந்து காமன் வால் இல்லை, வால் ஷேரிங் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டில் உண்மையிலேயே நல்லா மினிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மினிமைஸ் அப்படின்றத விட இல்லவே இல்லைங்க. அதனால தான் நான் நிறைய ஷூட் போகும்போது கூட வால் ஷேரிங் இல்லைன்னு சொல்லுங்கள் வசந்த் சொல்லும்போது கூட நான் மினிமைஸ் தான் சொல்லுவேன். அவங்களும் ஓடிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க, பட் ஒரு சில இடத்துல அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது. சென்ட்ரல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎஸ் கொடுத்துருக்குறாங்க 6 ஃபீட்டுக்கு. உங்களுக்கு நான் பிளான் கூட இப்போ ஃபோட்டோ காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. காரிடார் வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபீட் கொடுத்துருந்தாங்க, நல்லா வைடாக இருந்தது. நான் நோட்டபுளாக கவனிச்சது, அதனால தான் இதை நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். இல்லைனா கூட நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் காரிடார்லாம். அப்போ பார்த்துக்கோங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, செக்யூரிட்டி அண்ணா இருப்பாங்க, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ஜிம் இருக்குது, லாபி கண்ட்ரோல் இருக்குது, வீடியோ டோர் ஃபோன் இருக்குது. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பார்ட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நெட் மீட்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் இபியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் பேனல்லேருந்து வயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியும் நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு இபி பேமெண்ட், இபியோட அமௌண்ட் பில்லு வந்து கம்மியாக வரும். பவர் பேக்கப்பும் கொடுத்துருக்காங்க, காமன் ஏரியாவுக்கும் இருக்குது, வீடுகளுக்கும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 போர் இருக்குங்க.
சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. டிவாட்ஸ் பிராண்ட் இது, ஜெர்மன் டெக்னாலஜி, லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீடை பார்த்துடலாம் வாங்க. இதில் இருக்கக்கூடிய 3 BHK வீடை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ரேட் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோட லாஸ்ட்டில் வீடை பார்த்து முடிச்சுட்டு அவங்ககிட்டயே கேட்டுக்கலாம். CMD அண்ட் ரெரா ப்ராஜெக்ட், ரெராவோட நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம 3 BHK ஹோம் டூர் பண்ணிடலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த யூனிட் தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இங்கே பாருங்கள், காரிடார் நல்லா ஒய்டாக இருக்குல்ல. இந்த காரிடார் மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட். ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா OTS மேலே அப்படியே காமிச்சிருங்க. அப்படியே 6 ஃபீட் வைட் அண்ட் OTS. இப்போ நம்ம வந்து வீடை பார்த்துடலாம். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தீக்குன்னு சொன்னாங்க. இந்த தீக்கு டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் வேங்கை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸ்பெசிஃபிகேஷனில். வாங்க வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 1350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS வந்து பார்த்தீங்கன்னா 35%, கார்பெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 75%. இது ஒரு நல்ல கார்பெட் வேல்யூ. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் பிராண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா RAK பிராண்ட் தான் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேல்வனைஸ்டு அயன் விண்டோ, அதாவது கொசுவில் இருக்குங்களா, ஃப்ரண்ட்டில் ஒன்று, கொசுவலைக்கு அப்புறம் பின்னாடி ஒரு விண்டோ, இந்த விண்டோ, இது ஒரு விண்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ்க்காக எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குது பாருங்கள். அங்கே எல்லா இடத்துலையும் மெயின்டெனன்ஸ் ஓப்பன் கொடுக்க முடியாது இல்லையா, இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கிரில். இது இங்கே நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது ஏசி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது திங்ஸ் விழுந்தால் கூட எடுத்துக்கலாம். இந்த விண்டோ நான் இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கவனித்தது. கொசுவோட இருக்குது, நல்லாவும் இருக்குங்க. கொசுவலைன்னு பாருங்கள், விண்டோவோட சேர்ந்து வரதுனால லைஃப்ஸ் நல்லாயிருக்கும். தனியாக நீங்கள் கொசுவில் பண்ணுறன்ற செலவு உங்களுக்கு தேவை இருக்காது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த அப்பார்ட்மெண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களது தான். இப்போ பாருங்கள், அங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டும் வரும். சேம் டெவலப்பர் தான். டோர் பார்த்துக்கோங்க, பால்கனி டோர் நல்லா டிசைனாக இருந்தது. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அம்மாக்களுக்கு இந்த கிச்சன் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரானைட் இருக்குங்க. மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா இந்த கிச்சன் ரொம்ப சூப்பராக வரும். நான் இப்போயே சொல்லிடுறேன், வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மாடுலர் கிச்சன் பண்ணிடுங்க, செலவு பார்க்காம. வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன், சிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஜாகுவார் பிராண்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாகுவார் பிராண்ட் தான் சொன்னாங்க. வாஷ் பேஷன், வால் மிக்ஸ், அதாவது 2-in-1 வால் மிக்ஸ், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடுங்க. இங்கே வாங்க, இந்த டைல்ஸ் டிசைன் பாருங்களேன். சைட் விசிட் வரும்போது எனக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ சொல்லணும். டைல்ஸ் டிசைன் உண்மையிலேயே நல்லாயிருக்கு. இந்த வெண்டிலேட்டரில் கூட பாருங்களேன், சைடில் ஃபுல்லாக அந்த அழகாக இருக்கணும், அந்த ஃபினிஷ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கிரானைட் கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நிறையா இந்த கடலில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய சைட் விசிட் போவீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராப்பர்ட்டி பார்த்த உடனே முடிவு பண்ண மாட்டீங்க, நிறைய லிஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஏன்னா சிறுக சேர்த்து காசு அந்த மாதிரி இருக்கும்போது இது உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட ரெக்யர்மெண்ட்டை கண்டிப்பாக இது பூர்த்தி பண்ணுற விதமாக அமையும், நான் சொல்கிறேன். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க, வித் கிரில்லோட இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் சொன்னேன் அதே கேல்வனைஸ்டு அயன் மெட்டீரியலில் செய்யப்பட்ட விண்டோஸ் தான். தனியாக சர்வீஸ் கிரில்லும் ஓப்பன் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பேஸ் வந்து தனியாக எலிவேட் பண்ணி வெளியில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்கள், இந்த ஃபிட்டிங்ஸ் கூட லோடு வந்திருக்கு போல். சூப்பர்வைசர் எல்லாம் இங்கே தான் இருக்குது, அப்புறம் தேடாதீங்க. ஏன்னா சூப்பர்வைசர் தான் தேடுவார், இதை வச்சுட்டு போய்ட்டு நான் இங்கே பாருங்கள், இது புத்தம் புதுசாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்க் டேப்பு, ஜாகுவார் பிராண்டுது. ஏன்னா சூப்பர்வைசர் படுற பாடு எனக்கு தெரியும், ஏன்னா நானும் அதானே இருக்கேன். ஏதாவது ஒன்று எங்கேயா வச்சுட்டு போயிடும், அது யாராவது எடுத்துருவாங்க, அதை நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். பிச்சு பார்ப்போம்.
பாவம் போவோம், என்ன பண்ணிடுவாங்க. அன்பாக்சிங் வீடியோ பை இன்ஜினியர் வசந்த். ஆமாம், இதுங்க எல்பாஸோட ஹோல்டர். வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸெட்டுக்கு வைப்போம் இல்லையா, அதுக்கு ஹோல்டர். அதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரூ. நல்லா வைக்க முடியலையே, பேக்கிங்கே நல்லா இருக்குல்ல. ஓகே, ஜாகுவார் டாப் பிராண்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத். தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச் பாத்தில் உள்ள வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷவர் ஏரியா கொடுத்துருக்காங்க. என்ன வசந்த் மெட்டீரியல்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாகுவார் பிராண்டில் வாஷ் பேஷன், கிளாசெட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க, உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி காமிச்சிடுறேன். வென்டிலேட்டர் இருக்குது, வெளிச்சமாக தான் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் உச்சி வெயில் டைம்னால நல்லா பிரைட்டாகவே இருக்கும். செட்பேக் நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு ட்ரைவே 10 அடி செட்பேக்கு. அதனால் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அந்த 10 அடி செட்பேக்குக்கும் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடி வைக்கிற ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ லைட் போட்டுக்கோங்க. ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கவனிப்பீங்க, எனக்கு தெரியும். இன்னும் வசந்த் டக்கு லைட்டை போட்டு காமிக்கிறான். உங்களெல்லாம் எப்பயுமே ஏமாற்ற மாட்டாங்க, அது எனக்கு வரவும் வராது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசெட் ஏரியா தனியாக இருக்குது. எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பான ப்ராஜெக்டும் போட்டது கிடையாது. நிறைய கமெண்ட்ஸ் வரும், அதெல்லாம் தொடச்சிட்டு போயிடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்குள்ள ஸ்பேஸ் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். தனியாக ஸ்பேஸ் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் இருக்குது. இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஆக்சுவலாக அந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் போயிட்டுருக்குங்க. இன்னும் வந்து ஒரு 1-1.5 மாதத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்களாம் ப்ராஜெக்ட்டை. அதனால் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதான் அந்த சவுண்ட்லாம் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கிற ஒரு அட்டாச் பாத். நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த பூ டிசைன்லாம் போடாதீங்க, இப்போ இந்த மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்கன்னு சொல்லி. இந்த அட்டாச் பாத் அப்படி தான் இருக்குது, இந்த ப்ராஜெக்டே அப்படி தான் இருக்குது. இதோ கவர் கூட நம்ம தான் பிரிக்க போகிறோம். திறப்பு விழா கொண்டாடியாச்சு. ஜாகுவார் பிராண்டு 2-in-1 வால் மிக்ஸு. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். ஷவர் ஏரியா தனியாக கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இங்கே வந்துடும். வென்டிலேட்டர் இருக்குது. வென்டிலேட்டர் சைடில் கூட வந்து பாருங்கள், ஃபினிஷ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கிரேனைட் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ஒரு 1x காமிங்களேன், கிளியர் கட்டாக தெரியும். ஆக்சுவலாக இங்கே வைக்க போகிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாசெட் வந்து கன்சீல்டு டப் இருக்கக்கூடிய கிளாசெட். ரேட்டும் அதிகம். இங்கே கூட பாருங்க, கிரேனைட் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சைட் பீடிங் தான் கொடுப்பாங்க, ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே கிரேனைட், ஏஜ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பாத்ரூம் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே நான் பாராட்டி ஆகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்கலாம்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த விஷயத்தில் நான் அதை கவனித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நைட் லேம்ப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்பேஸாக இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சைட் விசிட் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடை தான் பார்ப்பீங்க. இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே தான் உட்காந்து ரேட் பேசுவீங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, தனியாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி எலிவேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் அதோட யூசஸ். இப்போ பாருங்கள், எந்த லிவிங் ஸ்பேஸுமே அடி வாங்கலை பாருங்கள் இந்த சேர் வச்சதுனால. இப்போ நீங்கள் செல்ஃப் பண்ணி ஏதாவது திங்ஸ் வைக்கிறீங்க அப்படின்ற போதும் உங்களுக்கு எலிவேட் ஆகாது. நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் இப்படி பண்ணுங்கள். லாஃப்ட் இருக்குது, சின்ன லாஃப்ட்டு. உங்களுக்கு ஒரு விண்டோ இருக்குது, சேம் அதே தான். சர்வீஸ் ஓப்பனிங்கோடு இருக்கக்கூடிய விண்டோ. கிரில் இருக்குது, கொசோலையோடு இருக்குது. கேல்வனைஸ்ட் அயனில் செய்யப்பட்ட விண்டோன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண வீட்டோட ரேட் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வந்துருங்க ப்ரோ. வீடை பார்த்தாச்சு, ரொம்ப நல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. நீட் அண்ட் கிளியராக இருக்குது. இங்கே என்ன ரேட்லேருந்து வீடு ஸ்டார்ட் ஆகுது, இந்த வீட்டோட ரேட் என்ன? இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண வீட்டோட ரேட் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2.5 BHK 82 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் GST வரும். லெஸ் வந்துட்டு அதாவது ஒரு நிமிஷம், அதாவது நீங்கள் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸிங், கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன், கர்பஸ் ஃப்ரண்ட் எல்லாமே சேர்த்து தான் இந்த ரேட். கரெக்ட். 3 bedroom 3 toilet பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 92 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் GST ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இந்த பர்டிகுலர் வீடு பார்த்திங்க அப்படின்னா வந்து 97 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் GST வரும். ஓகே ப்ரோ. ப்ரைஸ் நெகோஷியபிளா? ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரோ. ஸ்லைட்லிலாம் சொல்லாதீங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாங்கள் வருவாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும். கண்டிப்பாக. லோன் எப்படி ப்ரோ? லோன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேங்க்கோட APF டைப் பண்ணியிருக்கோம். 85% 90% வரைக்கும் லோன் பண்ணலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற சஞ்சய் ஹோம்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். ஈஸ்ட் தாம்பரம், சேலையூர், திருவஞ்சேரி, அஸ்தினாபுரம், சிட்லப்பாக்கம், நம்ம செம்பாக்கம், மேடவாக்கம் இந்த கார்டில் நீங்கள் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். எதனால் இவ்வளோ நான் சொல்கிறேன் அப்படின்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு லாஸ்ட்டை பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். Bye guys. Tata.